இதுவரைக்கும் வணக்கம். இது பார்த்தீங்கன்னா அதிக பார்த்தாரு எனக்கு தெரியல. சினிமா தேட்டர்ல சினிமா பார்ப்பாங்க கிரௌட் அப்படி இருக்கு. பின்னாடி திரும்பி பார்க்கல, பின்னாடி மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். இப்ப மேலே ஏறி பார்க்கும்போது தான் தெரியுது அதுக்கு ஒரு கேப் பண்ணிடலாம். சாரி ப்ரோ. ஜென்ஸ் மட்டும் போதை பழக்கத்துக்கு அடிமை ஆகல, லேடிஸும் அடிமை ஆகல. இதெல்லாம் எப்படி கத்துக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் சினிமாவை பார்த்தா கத்துக்கிட்டாங்க. ஸோ நம்ம எடுக்கிற பழக்கத்தை இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கல, அது வந்து நல்ல பழக்கத்தை இந்த மாதிரி இந்த பொருளை நீங்க சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரியான உங்களுக்கு ப்ராப்ளம் வீடியோட நம்ம மக்கள் அதை பார்த்து திருந்துவாங்கன்றதுக்காக தான் இதெல்லாம் நம்ம போட்டுருக்கோம். தம்பியை பத்தி சொல்லணும்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டைம் எடுத்து ஒரு பெரிய மூவி எடுத்தா எந்த ஒரு பண்ணவோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. யாரும் எப்படி பண்ணணும் ஒரு நல்லா பண்ணியிருந்தாரு. அவருக்கு ஒரு பாராட்டு கேட்டுருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த படத்தெல்லாம் ரொம்ப கியூட்டா வேற லெவல்ல பண்ணாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளை வந்து என்கரேஜ் பண்றாங்க. ஓகேங்களா? அந்த குழந்தைகள் வந்து 11 மணினா 10 மணிக்கு வந்து அந்த குழந்தைகளை மேக்கப் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பண்றாங்க. பிள்ளைங்க வந்து டெவலப் பண்ணி ஆக முடியாது. அதனால உங்க குழந்தைக்கு என்ன தேவை இருக்கோ, டிராயிங் வரையதா, நல்லா பேசுறானா, நல்லா பாடுறானா, என்ன தேவை இருக்கோ அந்த திறமையை இன்வெஸ்ட் பண்ணுங்க. என் பையன் இதெல்லாம் பண்றான்னு 4 பேர் முன்னாடி சொல்லுவாங்க. அவங்க வந்து மோட்டிவேஷன் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவனுடைய கடவுள் வந்து எல்லா மனுஷனுக்கும் ஒரு தனித்திறமை படைச்சிருப்பாரு. கரெக்டுங்களா? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன திறமை தெரியாது. நான் 10th படிக்கும் போது பாரதியார் அவருடைய கச்சேரியில வந்து கூப்பிட்டாரு. வந்து பேசிட்டு அதெல்லாம் சும்மா வந்து பாடுமான்னு சொல்லி இந்த நாட்டை கேட்கிறாரு. எனக்கு மேடையில ஏறணும் அவ்வளவு சிரமம். பார்த்தோட பயம் வந்துச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா நான் பாடினேன், பாடிட்டேன். எங்க அப்பா முன்னாடி நின்று அந்த நான் பாடின பாட்டு வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. எங்க அம்மா அழுது 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 அவ்வளவு தண்ணி இருக்கு. ஏன்னா வந்து ஒரு மேடையில பாடுறதுன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய. எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10th தான் படிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப வந்து என்ன மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வொகேட்டு. ஓகேங்களா? இப்போ வரைக்கும் படிச்சுட்டு தான் இருக்கேன். நான் வந்து சினிமாங்கிறது என்னுடைய கிடையாது. பட் அது வந்து எனக்கு அது ஆசை. நான் சினிமாவில் வரணும்னு சொல்லிட்டு சினிமாவில் இருந்து ஒரு ஆசை. அதே வந்து எங்க அம்மா கூட்டிட்டு போனாங்கன்னா நிறைய ஒரு மீட்டிங்லாம் கூட்டு போவாங்க. அந்த மேட்ல ஏற்பட்ட அவங்க பார்க்கும்போது எனக்கு ஆசை வரும். அவங்க இதெல்லாம் மாலை போடுறாங்க, எனக்கெல்லாம் எப்பமா போடுவாங்க. நான் சின்ன பிள்ளையிலே கேட்பேன். நான் கேட்பேன், ஏன் என்னதான் நார்மல் அவசியம் இருக்க முடியல. நம்ம அழகிட்டுவோம் இருக்கோம், அப்படின்னு சொல்லி நான் ஆராய்ச்சி பண்றேன். என்னுடைய முகவர் அந்த 7 மணி படத்தை பத்தி சொன்னார் இல்லையா? அப்ப நான் வந்து என்னோட ஹிஸ்டரி எடுத்து பாக்குறேன். என் தாத்தா நாட்டு கிராமத்துல மத்திய கோயில் பக்கத்துல ஒரு கிராமத்துல என் தாத்தா வந்து நாட்டுல இருக்கிறேன். நான் படிச்சுட்டே போனேன். அது ஒரு பாயிண்ட். எங்க தாத்தா நாடகங்களுக்கெல்லாம் டான்ஸ் பண்ணுவாங்க. நாடகத்துல ஆடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நாடகத்துல ஒரு ஆர்வம் வந்து அந்த காலத்துல வந்து பெரிய பெரிய ஆக்டர்களோட ஒரு பண்ணியிருக்காரு போல. நான் பாக்குறேன் எனக்கு பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம வந்து கேள்விப்பட்டு இருக்கோம். நம்மளால இருக்க முடியல. நமக்கு ஏன் கைத்தட்ட கேள்விக்கிட்டே இருக்கு, நமக்கு ஏன் மாலை மரியாதை வேடிக்கிட்டே இருக்கு யோசிப்பாங்க. சரிங்களா? எனக்கு கிடைச்ச ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 30 பண்ணிட்டேன். ஒவ்வொரு
நல்ல லீட் தான் பண்ணிருக்கேன். எனக்கு கொடுத்த லீடை வந்து நான் கரெக்டா பண்ணிருக்கேன். நான் சீரியல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த சீன் ஓடும். எங்க ஹஸ்பண்ட் பாப்பாரு, "வேற நீ இன்னும் கொஞ்சம் நல்லா நடிச்சுக்கூடாதா?" அப்படின்னு வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி அந்த வீட்டுல எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம். எங்க மாமியார் என் சீரியல் பார்த்து அழுவாங்க, "என் பேத்தி அழுறாளே" அப்படின்னு. இந்த மாதிரி என் பிள்ளைங்கள இருந்து என் மாமியார் வரைக்கும் நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். என்னன்னு, நான் இந்த டிவில வருவேன், நான் மேடையில ஏறி பேசுவேன், அப்ப என் மாமியாரை பத்தி பேசுவேன், என் ஹஸ்பண்ட பத்தி பேசுவேன், என் பிள்ளைங்களை பத்தி பேசுவேன்னு நான் ஒரு சிப்பு ஒன்று ரெடி பண்ணி போட்டேன். நான் இப்படிதான் மணிமேகலைனா இப்படிதான் அப்படின்னு நான் என் வீட்டுல ஒரு சிப்பு ரெடி பண்ணி போட்டேன். அதனால இவங்க அப்படி சொல்றாங்க, அவங்க அப்படி சொல்றாங்க, அதெல்லாம் கவலையே படாது. உங்களுக்கு எந்த வருதோ வயசை பத்தி கவலையே படாதுங்க. ஜஸ்ட் ஒரு நம்பர் தான். ஓகேங்களா? என்னன்னா இந்த வயசுல போய் இவனா கீழே போடுறான், இந்த வயசுல இவனை எவ்வளவு மேக்கப் பண்ணிக்கிறான், அதெல்லாம் காதல வேணாங்க. நீங்க வாங்கிட்டா மேடம் உங்களோட சிரிப்பு திருடமான்னு கரெக்டா? வளர்ந்து வரைக்கும் இந்த உலகம் உங்களை பார்த்து பேசும். வளர்ந்துட்டீங்கன்னா நானும் வரேன், அந்த மாணவர்கள்லாம் தெரியுமே அப்படின்ற ஒரு மாறிட உலகம். அதனால உங்களுக்குள்ள எந்த திறமை இருக்கோ, வயசானவங்க, ஏஜ் பசங்க, சின்ன குழந்தை, யாரா இருந்தாலும் எதை பத்தி கவலைப்படாது. உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை பத்தி கொண்டு வாங்க. வீடியோ கொடுங்க. ஒரு கால் நீங்க பண்ணுங்க. நம்பர் இருக்கீங்கன்னா உலகம் தெரியும் இந்த ஊர்ல இப்படி ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவா ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா ஒருத்தர் பத்தி இன்னொரு பூஜை போடுறாங்க. திருவண்ணாமலையில இருக்கிற அண்ணாமலை பூஜை போடுறாங்க. ஏன் வெற்றி கரெக்டா? அப்ப இந்த ஊர்ல வந்து இந்த ஊர்ல வந்து நம்ம பண்ணி ஏன் திறமை நம்ம வளர்க்கணும். சரிங்களா? அடுத்த வாட்டி எல்லாரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல அவங்க திறமையை காமிங்க. நான் மேடம் மேடையில சொன்னாங்க, அதே மாதிரி நான் செஞ்சு காமிக்கிறேன்னு சொல்லி நீங்க யாரும் நம்ம பக்கம் வாங்கி கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ அங்க இல்ல ப்ரோ, இந்த பக்கம் வாங்க ப்ரோ, வலை ப்ரோ. படங்கள் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து நடிகர் சதீஷ் சார் வச்சு ஒரு ரைட் சைடு காட்டுங்க ப்ரோ. உங்களுக்கு லொகேஷன் அனுப்பிட்டு இருக்கேன் பாருங்க. டெக்னிக் வந்து சின்ன குழந்தைகளுக்கு பின்னாடி பின்னாடி வாங்க ப்ரோ. அந்த ஆடிஷன் வந்து இந்த மாதம் 18ஆம் தேதி நடக்குது. லொகேஷன் அனுப்பிட்டு இருக்கேன் பாருங்க. அந்த வந்து நீங்க ஆடிஷன் கலந்துங்க. நம்ம ஊர்ல எடுத்து போறோம். சரிங்களா? நம்ம நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ரைட் 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 வாங்க ப்ரோ. ரைட் சைடு வாங்க. உள்ள போணும். உள்ள போங்க ப்ரோ. ரைட் சைடு பக்கம் ரோட் போக முடியும்.